புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். என்ன தங்கம், நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா சாமியை கும்பிட்டாச்சு. இப்ப சந்தோஷமா இருக்கியா நீ? ஆமாங்க, நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த வருஷத்துல ஒரு நாள் இந்த மாசி பச்சைக்கு வந்து இப்படி சாமி கும்பிட்டு போறதுதாங்க என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. நாலு சாதி ஜனங்களை பார்த்து சாமி கும்பிட்டு போறது எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? நம்ம என்னதான் மாடலா இருந்தாலும் குலதெய்வத்தை நினைச்சு வரணும் இந்த வருஷத்துல ஒரு நாள். அதாங்க நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. இம்மா சாமி கும்பிட்டீங்களாம்மா, கிளம்பலாம்மா. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா போர் அடிச்சு கிடக்குமா. அந்த கிராமத்துல எப்படிதான் இருக்கிறாங்களோ ஒன்றும் புரிய மாட்டேன்னுது. வெயில் வேற தாங்க முடியலம்மா, ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு. கிளம்பலாம்மா. சின்ன பொண்ணு, அம்மா கண்டி கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. நான் சாதி சனங்காரம் சொந்தக்காரவங்களே யாராவது வந்தாங்கன்னா அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் இருந்து போலான்னு சொல்றேன்டா. அம்மா கண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. சிம்மா சரிம்மா, உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா. அவங்களாம் யாரும் உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. யாருமே உங்களை கண்டுக்கிறதே இல்லை. நீங்கள் தான் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்றீங்க. யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தருமே உங்களை கண்டுக்கிற மாதிரி தெரியல இங்கே வந்தவங்கள. உனக்கு யாரையும் தெரியாது சின்ன பொண்ணு, அம்மாவுக்கு தான் தெரியும் யார் நம்ம சொந்தக்காரங்க யாருக்கு நம்ம தெரிஞ்சவங்கன்னு சொல்லி. அவங்க யாரும் என் கூட பேசாட்டினாலும் பரவாயில்ல. அவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு போனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. கொஞ்சம் பொறுத்துக்கடாமா. சின்ன பொண்ணு, நம்ம 2 பேரும் என்னதான் சொன்னாலும் விடிய விடிய கத்துனாலும் உங்க அம்மா கேட்க போறது கிடையாது. அவ எப்படி நைட்டு ஃபுல்லா கோயில இருந்துட்டு தான் வருவா. விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் போடலான்னு சொல்லுவா. வேற என்ன பண்றது? வருஷத்துல ஒரு நாள் நம்ம தலையெழுத்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். பாவம் தானே உங்க அம்மா. ஏங்க என்ன இப்படிலாம் பேசுறீங்க? கோயில்ல வந்து தலையெழுத்து அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என் சந்தோஷத்துக்காக தானே சொல்றேன். எனக்காக அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? நீங்க தான் முக்கியம்னு சொல்லி நான் உதவி தள்ளிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும். எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? சும்மா சொன்னேன் தங்கம், இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிருவேன் நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை கிண்டல் பண்றதுக்காகன்னு சொன்னேன். பாவம்ப்பா அம்மா, நீங்கள் சொன்னோன்னே அவங்க மூஞ்சியோ ஒரு மாதிரியா மாறிடுச்சு. நீங்கள் விளையாட்டுக்கு தான் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாம அம்மா சீரியஸாக நினச்சி பயந்துட்டாங்கப்பா. என் தங்கத்துக்கு பாடுறா கோவத்தை. சும்மா விளையாட்டு சொன்னதுக்கு உடனே மூஞ்சி பாரு செவந்து போயிருச்சு. உனக்கு தெரியாத, நான் கிண்டலுக்கு தானே சொல்லுவேன். உன் சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்பேன், சரியா? இது வரைக்கும் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்கேன் நானு. இத்தனை வருஷத்துல நீ சொல்றதானே கேட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு டைம் பாஸ்மா. டேடி போதும் டேடி, இது நம்ம வீடு இல்லை டேடி, கோயிலுக்கு வந்திருக்கோம். யாராவது பாத்திர போறாங்க. அம்மாவுக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறது தெரிய போகுது. கொஞ்சம் அடக்கி வாசிங்க டேடி. சின்ன பொண்ணு, சும்மா உங்க அம்மா வயசு வைக்கணும்ல, இல்லைன்னா டெரரா மாறிடுவாள்ல. வீட்டுக்கு போய் கஞ்சி ஊத்த மாட்டாள்ல. போதும் போதும், அப்பாவும் மகளும் சேர்ந்து நீ கிண்டல் பண்ணதெல்லாம் இருக்கட்டும். அமைதியா நில்லுங்க பேசாம. சரிங்க மகாராணி, உத்தரவு மகாராணி. தங்கள் ஆணியே எங்கள் கட்டளை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறதானே எங்க வேலை. நாங்க மறுத்து பேச முடியுமா மகாராணி உங்ககிட்ட? ஏன்பா அம்மா யாரப்பா தேடிட்டே இருக்காங்க? உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? நமக்கு யார் இங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது, சொல்லவும் மாட்டேன்றாங்க. இவங்க யாரும் தேடிட்டே இருக்கிறாங்க. யாரை தேடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. சின்ன பொண்ணு, அதெல்லாம் நேரம் வரும்போது உங்க அம்மாவே எல்லாத்தையும் நமக்கு சொல்லுவா. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம், சரியா? அவளை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அவ சந்தோஷம் நமக்கு எடுக்க வேண்டாம் சின்ன பொண்ணு. என்ன யாரையுமே காணா? அம்மாவையும் காணா, அண்ணனையும் காணா, தங்கச்சியும் காணா, ஒருத்தர் கூட காணா. எல்லாரும் என்ன பண்ணாங்க? உள்ள கோயிலுக்கு வரலையா அந்த வருஷம்? வருஷம் வருஷம் வந்துருவாங்களே, ஒருத்தர் கூட கண்ணில் பட மாட்டேன்றாங்க. ச்சே. ஹலோ அம்மா, நந்தாம்மா, புஷ்பா பேசுறேன். என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்கியா? இல்லம்மா, பொங்கல்லாம் வச்சுட்டாங்க, சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. எல்லாம் உட்காந்து பொங்கல் சாப்பிட்டு இருக்காங்கம்மா. ஒரு முக்கியமான விஷயம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தான் தனியா வந்தேம்மா. இந்த பொண்ணு யாரு? யாராவது நம்ம ஊருக்கார பண்ணா தான் இருக்கும். எப்படியும் நமக்கு சொந்தமா தான் இருக்கும். நம்ம கோயிலுக்கு வரவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே இருப்பாங்க. யாருன்னு தெரியல. நம்ம ஆளுங்களை ஒருத்த கூட காணாமே. ஏம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த கார்த்தி பையன் இருக்கியால, கார்த்தி, அது ஒரு பையன் நினைச்சுட்டு இருந்தோம்லம்மா நம்ம. ஆனா அவன் கூட பிறந்த அக்கா ஒருத்தி இருக்காளாம்மா, ட்வின்ஸாம்மா. அவ யாரையும் கட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாளாம் வீட்டுக்கு தெரியாம. அதனால அவளை வீட்டுல சேர்த்துக்கவே இல்லையாம்மா. ஒரு பொண்ணு இருக்கதே மறைச்சிருக்காங்கம்மா நம்ம கிட்ட. நம்ம கூட நினைச்சுட்டு இருந்தோம்ல ஒருத்தந்தேன்னு சொல்லி. கடைசியில பார்த்தா ட்வின்ஸாமா அவங்க. என்னது கார்த்தியா? கார்த்தின்றாங்க. அந்த பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்றாங்க. யாரை சொல்லி பேசிட்டு இருக்கா அந்த பொண்ணு? நம்ம அண்ணன் பையன் பேர் கூட கார்த்தி தான். சரி சரி, ஊர்ல ஒரு கார்த்தி தானே இருப்பான். எத்தனை கார்த்தி இருக்க மாட்டாங்க. யாரை பத்தி பேசிட்டு இருக்கா போல இருக்கு. சரி இருக்கட்டும். ஆமாம்மா, அது மட்டும் இல்லையா, இன்னும் நிறைய என்னமோ கதையெல்லாம் இருக்கு அவங்க குடும்பத்தை பத்தி. அப்புறமா சொல்றேன்னு சொல்லி சரசம்மா சொல்லியிருக்கு. நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியல பாத்தியாம்மா? எவ்வளவு கேவலப்பட்ட குடும்பமா இருக்குங்க பாத்தியா? என்னென்ன பண்ணிக்கிட்டு இந்த அத்தை என்ன பேசுது, நம்மகிட்ட பேசுது. அப்படியேவும் அப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமான்னு என்னெல்லாம் பேசுது. சரியான ஆளுமா. அவங்க குடும்ப கதை எதனால மட்டும் சொல்லியிருக்கான்னு பாத்தியா? இவ்வளவு நாள் ஆச்சு கட்டிட்டு வந்து நம்ம மருமகிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லம்மா, வாயவே திறக்கல. சரியான வில்லிமா எங்க மாமியாரு. இன்னும் நிறைய கதை இருக்கான். அது என்ன கதையோ தெரியல. அந்த கதையை கேட்டா நீ காரி துப்பிடுவேன்னு சொல்லி சரசம்மா சொல்லுது. என்னன்னே புரியலம்மா ஒண்ணுமேவும். சரசா, இது நம்ம தங்கச்சி நாத்தனா பேராச்சே. என்ன இந்த பிள்ளை யாருன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க பேரா சொல்லிக்கிருக்கா. நமக்கு தான் அப்படி தோணுதா? ஒருவேளை அந்த பேரெல்லாம் சொல்றாங்க நமக்கு நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தோணுதா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவ யாருன்னே தெரியல.
ஆமாம்மா, இன்னும் நிறைய கதை இருக்குமா. நேர்ல வந்து நான் பேசுறேன். சரசம்மா வச்சு கேட்போம் என்ன கதை ஏது கதைன்னு. இப்ப கோயில டீப்பா பேச முடியல, எல்லாரும் இருக்காங்க. ஏமா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அங்க நிக்கிறது எங்க மாமியார் மாதிரியே இருக்கு. திடீர்னு சுடிதார் போட்டு இருக்கு. நில்லுமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, நம்ம மாமியாரே இது நிக்கிறது தெரியாம நம்ம வேற போன்ல என்னமோ பேசிட்டே இருந்தோம். கேட்டிருக்குமோ என்னமோ தெரியல. அது சரி, சுடிதார் கூட மாத்திருக்கு, ஓகே. அதுவும் கூட கோயிலுக்கு வந்த நேரத்துல எப்படி ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாறிச்சு. என்னென்னமோ ஹேர் கட்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு திடீர்னு. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேனுது. எத்த எத்த என்னங்க இது ட்ரெஸ்? யார்மா நீ? என்ன பிடிச்ச அத்தை அத்தைன்ற? உன்னை யாருன்னு எனக்கு தெரியலையம்மா. எத்த என்னங்க என்ன பேசுறீங்க? ட்ரெஸ்ஸை தான் மாத்திருக்கீங்க, ஹேர் ஸ்டைல தான் மாத்திருக்கீங்க, பார்த்தா ஆளு மாறிட்டீங்களே. என்னையவே யாருன்னு கேக்குறீங்க? நான் உங்க மருமகத்தை, என்ன அடையாளம் தெரியல உங்களுக்கு? அது சரித்த, என்னத்த இது ட்ரெஸ்? திடீர்னு சுடிதார் போட்டிருக்கீங்க, ஹேர் ஸ்டைல எப்படி திடீர்னு மாத்தினீங்க? ஒண்ணுமே புரியலையத்த. என்ன இந்த பொண்ணு உளறிக்கிருக்கா? ஒன்றும் புரிய மாட்டேனுது. ஹேர் ஸ்டைல மாத்திருக்கீங்கன்றா, ட்ரெஸ் மாத்திருக்கீங்கன்றா, அத்தை அத்தைன்றா, மருமகன்றா. என்னவா இருக்கும்? ஓஹோ, இப்படி இருக்குமோ? நம்ம தங்கச்சி மருமகளோ ஒரு வேலைவ அவன் நினைச்சு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காளோ? எத்த என்னங்கத்த, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்பத்தா பாத்துச்சுன்னா அம்பிட்டு உங்களுக்கு தெரியும்ல. திடீர்னு என்னங்கத்த நீங்களே இப்படி மாதிரி நிக்கிறீங்க? ஓஹோ, அப்பனா இந்த பொண்ணு நம்ம தங்கச்சியோட மருமகன்னு நினைக்கிறேன். இது தெரியாம தான் அந்த பொண்ணு நம்மளை பிடிச்சிக்கிட்டு அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி, நம்ம யாரும் காமிச்சிக்க வேண்டாம். இது வேற தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் வந்துருவாங்க. தேவையில்லாம நமக்கு மன சங்கடமா இருக்கும். சரி, நம்ம தெரியாத மாதிரி பேசிடுவோம். டேடி, யாரு டேடி அந்த பொண்ணு? திடீர்னு மம்மி கிட்ட வந்து அத்தை அத்தைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியல. தங்கம் தங்கம், யாரும்மா இந்த பொண்ணு? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? சொந்தக்கார பொண்ணாம்மா உங்ககிட்ட வந்து அத்தை அத்தைன்னு பேசிட்டு இருக்கு? என்னங்க, இந்த பொண்ணு யாருன்னு தெரியல உங்களுக்கு? என்னை வந்து அத்தை அத்தைன்னு உரிமையா பேசுறாள், உங்களுக்கு அதுலயே புரியலையா? இவ என் தங்கச்சியோட மருமகங்க. அவன் நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம எதுவும் காமிச்சிக்கிற வேணாம். தேவையில்லாம நம்ம எதுக்கு யாருன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணும் தேவையில்லாம. ஆளுங்க பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க நம்ம. அப்படியா தங்கம், உன் தங்கச்சி மருமகளா? அதான் உனைய அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு இருக்காளா? அது கிடக்கட்டும், உன் தங்கச்சி சம்மந்தமெல்லாம் எடுத்துருச்சா? அவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டான் அந்த பையன், கல்யாணம் பண்ற அளவுக்கு? என்னங்க பேசுறீங்க? நம்ம சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டா. அவளுக்கு பிறந்தவன் அவன் இன்ன வரைக்கும் கல்யாணம் வயசு வராம இருப்பான். நீங்க என்னங்க லூஸ் மாதிரியே பேசுறீங்க? இவர் யாரு? இன்னும் திண்டி இருக்காரு. இவங்க போய் வாங்க போங்க என்னங்கன்னு பேசுறாங்க அத்தை. ஆஹா, ஒண்ணுமே புரிய மாட்டேனுதே. அந்த பக்கம் பரமு என்ன இப்பதானே சேலை கட்டியிருந்தா, திடீர்னு சுடிதார போட்டு நிக்கிறா. ஏ பரமு, என்ன பரமு இப்பதான் சேலை கட்டியிருந்த, திடீர்னு சுடிதார போட்டு நிக்கிருக்க? என்னதான் ஆச்சு உனக்கு உங்க அம்மாவுக்கும்? வாட் இஸ் திஸ்? பரமா? என்ன மம்மி, இவங்க யாரு? வந்து பரமன்றாங்க, உங்களை அத்தைன்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இவங்க? சின்ன பொண்ணே, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ கொஞ்ச நேரம் அமைதியா எதுவும் பேசக்கூடாது. மம்மி நான் பேசிக்கிறேன், சரியா? சரிங்க மம்மி, நீங்களே பேசிக்கோங்க. இங்க பாருமா பொண்ணு, நான் வந்து உன் மாமியார் கிடையாதுமா. நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், கோவிலுக்கு வந்திருக்கோம்மா. அவங்க ஜாடியில நான் இருக்கிறதுனால மாமியார்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போமா. என்னது, நீங்க என் மாமியார் கிடையாதா? வெளியூர்ல இருந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, மண்டையே கிருகிருன்னு சுத்துதே. இவங்க என் மாமியார்ன்றாங்க, ஆனா உரிச்சு வச்ச மாதிரி இருக்காங்க எங்க மாமியார. அவளை பார்த்தா என் நாத்தனார் மாதிரியே அப்படியே இருக்கா, உரிச்சு வச்சிருக்கா. அவ கேட்டா வாட்டஸ் திசு பூட்டுஸ் திசுன்றா. என்ன இது? எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்த ரெண்டு பேர் இருக்க முடியும்? என்னடா நடக்குது உலகத்துல? புஷ்பா, உனக்கு வந்த சோதனை அடியுது. என்ன, இவங்கள பார்த்தா நம்ம அங்கம்மா மாதிரியே இருக்காங்க, அந்த பொண்ணை பார்த்தா நம்ம பரம்பு மாதிரியே இருக்கா. கேட்டா நாங்க இல்லைன்றாங்க. அப்ப இவங்க யாரா இருக்கும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே கன்ஃபியூஸாவே இருக்கே. புஷ்பா, நான் உன்னை கலாய்க்கலான்னு வந்தேன், ஆனா அதுக்குள்ளேயே அவங்க உன்னை கலங்கடிச்சு நிக்க வச்சிருக்காங்க ஓலையே. ஏமா ஏமா இங்கே நிக்கிற? போமா, உங்க சொந்தக்காரங்க உன்னை தேட போறாங்கம்மா, போமா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க மாமியார் தான். எத்த என்கிட்ட விளையாடாதீங்க, சும்மா மாறுவ இடத்துல வந்துகிட்டு. இவர் யாரு திறமை சொந்தக்காரரா? அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பரம நீயும் சேர்த்து விளையாண்டு இருக்க பாத்தியா? நான் மாசமா இருக்கேன், இந்த மாதிரி டயத்துல நீ தேவையில்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணி விளையாண்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அது மூலியமா ட்ரெஸ் எல்லாம் மாத்தி வந்துட்டீங்க. எடுத்து வந்தீங்களா வரைய ட்ரெஸ் எல்லாம்? நான் தான் ட்ரெஸ் கொடுக்காம வந்துட்டேன் போல இருக்கு. என்னாடி அம்பிகா, உனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவங்க யாரா இருப்பாங்க? கார்த்திகை டிவின்ஸ்ன்னு சொன்னாங்க. கார்த்திக் ஒரு அக்கா இருக்கான்னு சொல்றாங்க. அப்பனா இவங்க யாரா இருப்பாங்க? நிறைய என்ன நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டிய புரியாத புதிரி இருக்கும் போலயே இந்த குடும்பத்துல. ஒன் பை ஒன்னா கண்டுபிடிப்போம். இந்த சரஸ் இருக்கால, அந்த ஓட்டை வச்சு சும்மா இருக்க மாட்டா. எப்படி இந்த புஷ்பா கூட உளறி தள்ளுவா. இந்த உண்மையை பூரா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த குடும்பத்தை நம்மளால காப்பாற்ற முடியும் இந்த வெள்ளியேட்ட இருந்து. மம்மி, நம்ம கிளம்பலாமா மம்மி? என்ன மம்மி இன்னும் இங்கேயே இருக்கீங்க? அதான் எல்லாம் முடிச்சிட்டிங்களா மம்மி? சாமி கும்பிட்டீங்க, சாப்பிட்டீங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டீங்க, இன்னும் எதுக்கு மம்மி இங்கே நின்றுட்டுருக்கீங்க? வாங்க மம்மி கிளம்பலாம்.
என்னது மம்மியா? என்னடி கொடுமை இது? எம்மா நொம்மானு பேசி தெரியவா? இன்னைக்கு என்னம்மா மம்மி ஓடுறா டம்மி ஓடுறா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் எதுக்காக இப்படி நடிச்சு திட்டுறாளுங்க? எதுக்கும் போய் சரசம்மா கூட்டு வருவோம். அந்த அம்மாவுக்கும் தெரியும் இவளுக்கு எதுக்கு நடிக்கிறாளுங்க, ஏன் நடிக்கிறாளுன்னு. முதல்ல போய் அதை கூட்டு வருவோம். போ போ போ, முதல்ல கூட்டிக்கிட்டு வா. அந்த கழுதை வந்தாலே உண்மை என்னானே புரியும். இல்லைன்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எனக்கு. தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. பேக்கே நிலைமைனா உனக்கு ஏதாவது நிலைமையோ? போ போ. ஏங்க நம்ம கிட்ட ஒன்று கேட்டா நீங்க செய்வீங்கல்ல, மறக்க மாட்டீங்கல்ல? சின்ன பொண்ணு நீயும் தான். என்ன அது சின்ன பொண்ணா? பரமோட பேரு சின்ன பொண்ணா? புது கேரக்டரா இருக்காங்களே, சின்ன பொண்ணுன்றாங்க. சரி சரி, என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம். மம்மி என்ன மம்மி சொல்ல போறீங்க? ஐயோ ஏதாவது சொல்லுங்க மம்மி சீக்கிரமா. டாடி கேளுங்க டாடி சீக்கிரம், அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு. சொல்லு தங்கம், என்ன ஆசை சொல்லு. இது வரைக்கும் நீ கேட்டு நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கேனா? என்னன்னு சொல்லுமா. ஏங்க நம்ம ஒரு 1 வீக்குக்கு இங்கேயே தங்கலாங்க. பக்கத்துல ஹோட்டல் எங்கேயாவது ஸ்டே பண்ணி இங்க தங்கி இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு அப்புறமா போலாங்க ப்ளீஸ்ங்க. சரி தங்கம், நீ ஆசைப்பட்டு நான் இதை வேணான்னு சொல்லியிருக்கேன். 1 வீக் தானே, தங்கலாம், தாராளமா தங்கலாம். சின்ன பொண்ணு உனக்கு ஓகேவா? நான் என்ன டாடி சொல்ல முடியும்? மம்மியும் நீங்களும் முடிவெடுத்துட்டீங்க, எனக்கும் ஓகே. எனக்கு கொஞ்சம் கிராமத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஸ்டே பண்ணுறது ஏசி ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணணும். வெயில் நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈவினிங் டயத்தில் ஓகே நல்லா இருக்கு. கன்ஃபார்மா இது அங்கம்மாவும் இல்ல பரமும் இல்ல. இவங்க பேச்சே வேற மாதிரில இருக்கு. ஏசி ஹோட்டல்ல தங்கணும்ன்றாங்க அப்படின்றாங்க. இவங்க கொஞ்சம் பில்டப் அதிகமா கூட்டுறாங்களே. அப்படின்னா இவங்க யாரோ வேற ஒருத்தங்க தான் போல இருக்கு. இவங்க அவங்க இல்ல. ஏன் மதினி எம்மந்திரி செலை செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இப்படி மலைக்குள்ள வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்கல்ல. பார்க்கவே ரொம்ப உக்கிரமா இருக்காரு இந்த சாமி. ஆமா வெண்ணிலா, சாமி ரொம்ப உக்கிரமான ஒரு ரொம்ப சுத்தவத்தமா இருக்கணும் சாமி பொண்ணு வந்து. எல்லாருமே என்னன்னாலும் அறிகுறி காமிச்சிருவாங்க. எங்க அம்மா அவங்க சொல்லுவாங்க. நான் அடிக்கடி வந்ததில்லை குலதெய்வம் கோயிலுக்குலாம். இந்த மாதிரி வருஷத்துல ஒரு நாள் கம்பல் பண்ணி கூப்பிடுவாங்க. அந்த டைம் தான் வந்திருக்கேன், இடையில அது வந்தது கிடையாது. என்னமோ சொல்றாங்க, பட் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் சாமி விஷயமாச்சே, ஏதாவது குத்த வந்துச்சு என்ன பண்றது? அதெல்லாம் அவங்க எப்படி இருக்க சொல்றாங்களோ அப்படி இருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு கூட இந்த சாமி பூதம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை மதினி. இருந்தாலும் என்ன பண்றது, எங்க அம்மா கூட கொஞ்சம் நல்லா சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க கும்பிடுறாங்க. நமக்கு நம்பிக்கையில நம்ம பாட்டில் பேசாம இருக்கோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிடுவேன், அவ்வளவுதான். இந்த ரொம்ப டீப்பா சாமி இறங்குது அதெல்லாம் நமக்குலாம் நம்பிக்கை இல்லை மதினி. ஆமா ஆமா, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இந்த விஷயத்துலதான் ஒத்தே போகாது பாத்துக்க. அவங்க ரொம்ப சாமி கீமின்னு ரொம்ப ஓவரா கும்பிடுவாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த அங்கம்மாக்காரி என்ன பண்ணுவா, எப்ப பார்த்தாலும் சாமி கும்பிடுறேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டு எங்க அம்மாவை கரெக்டா கைக்குள்ள வச்சிருக்கா பாத்துக்க. இந்த ஒரு விஷயத்துலதான் எங்க அம்மா கிட்ட அடிக்ட் ஆயிருவாங்க. என்னை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது அந்த சாமி கும்பிட்ற விஷயத்துல மட்டும். மருமகளை அந்த விஷயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, யார் என்ன பண்ணாலும். பாத்தையில பொங்க வைக்கிறப்ப என்ன சொன்னாங்க பாத்தியா? அவ அதெல்லாம் சாமி கும்பிடுறதெல்லாம் பக்காவா இருப்பா, அவளை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, அவளை மாதிரி யாரும் கும்பிட முடியாதுன்னு சொல்லி பாக்கெட் விட சொல்லலையா? ஆமா மதினி சொல்லிக்கிருந்தாங்க. நான் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன், கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் தான் நிக்கலையில பொங்கல் வைக்கிறப்ப சின்ன பையன் அழுதுட்டு இருந்தேன். ஒரு ஓரமா உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். பேசுறப்போ ஓவராத்தையும் அப்படியே மருமகள் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. ஆனா என்னைக்கு அப்படி பேசிருக்காங்களா? எப்ப பார்த்தாலும் என்ன தூக்கி எரிஞ்சுதான் பேசுவாங்க உங்க அம்மா. விடு அவளை இப்ப தள்ளத்துக்கு வச்சு ஆடி தர்றாங்கல்ல, அதே மருமகளை வீட்டை விட்டு வெளியே போடி நாயின்னு சொல்லி விட்டு துரத்துவாங்க. உன்னை தள்ளத்துக்கு வச்சு ஆடுவாங்க. அந்த காலம் சீக்கிரமே வரும். காலம் கணிகிற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஒன்னும் கவலைப்படாத வேண்டியலா. காலம் கணியணும், கனிய வைப்பேன் நான். இந்த வீட்டுல நான் தான் எல்லான்ற ஒரு நிலைமையை உருவாக்கி உங்க எல்லாத்தையும் கால் கடியில போடல. நான் வெண்ணிலா இல்ல. இன்னைக்கு உடனேவே நான் சும்மா மதினி எதுக்கு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு தேவை. அதுக்காக தான் வீட்டோட கண்ட்ரோல்ல என் கைக்கு வந்துருச்சு. உன்னை முதல்ல உன் மாமியார் வீட்டுக்கு பேக்கப் பண்றதுதான் என் வேலையேவும். என்ன வெண்ணிலா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? ஒண்ணும் இல்ல மதினி, நீங்க சொல்ற நேரங்காலம்லாம் எப்ப வருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன இந்த புஷ்பா எனக்கு இப்படி இறக்கி ஓடியாந்துக்கு இருக்கா என்னன்னு தெரியல. அதானே எனக்கு இந்த பிள்ளை வேர்க்கு விறுவிறுக்கு இப்படி ஓடி வந்துருக்கு, இரும்பிக்கிட்டு மாசமா இருக்கு, இப்படி ஓடி வந்துருக்கு. அந்த பிள்ளை லூஸ் கழுத மறந்துருச்சோல. ஏமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்மா, அதுக்காக தான் ஓடி வந்தேன் அங்கிருந்து. ஏ புஷ்பா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு இப்படி ஓடி அடிக்கிருக்க? அங்கிருந்து இறச்சி ஓடி வந்துருக்க என்ன? அப்படி தலை போற காரியம்? நீ மாசமா இருக்க, அதுலயே மூடி வந்துருக்க. பிள்ளைக்கு என்ன ஆயிப்பச்சு, என்ன செய்வ? ஐயோ, நான் பார்த்த அதிசயத்துல நான் மாசமா இருக்கிறதே மறந்துட்டேம்மா. அது தெரியாம ஓடி வந்துட்டு இருக்கேன். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுமா, ஒண்ணுமே முடியல. நான் பார்த்த காட்சி எப்படிம்மா, அதனால ஓடியாந்தேன். ஏம்மா அங்க யார் இருக்காங்கன்னு தெரியுமா? யார் இருக்கா? என்னத்துக்கு இப்படி ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? பேய்க்கே பாத்துட்டியா? என்ன ஆச்சு உனக்கு? பேயெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதை காட்டிலே அதிசயம்மா. நீங்க வேற. இந்த நானும் வந்துட்டேன்டி. இப்ப சொல்லுங்கடி என்ன உண்மைன்னு. அதை தெரிஞ்சுக்கிறாருன்னு எனக்கே மண்டை வெடிச்சிருப்பா இருக்குடி சாமி. மொட்டைச்சி என்ன சொல்றேன்னு அமைதியா கேட்போம். என்னம்மா புஷ்பா, உனக்கு என்ன ஆச்சு? என்னத்தை பார்த்த, யாரை பார்த்த, எதுக்கு இப்படி இறக்கி ஓடி அந்த இப்படி அதிசயமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? என்னத்தையும் பார்த்த சொல்லு எங்ககிட்டயும். சின்னத்தை நான் அத்தையை பார்த்தேன்.
பரமையும் பார்த்தேன். சப்பா, இதே விஷயமா? ஐயோ, நான் கூட என்னமோ ஏதோ எனத்தையோ பார்த்துட்டா போயிருக்கோம் அந்த சொல்ற முக்கியமான விஷயம் போல நினைச்சிருக்கேன். அவளுக்கு மூஞ்சியத்தை டெய்லி பார்த்துட்டு தானே இருக்க, இன்னைக்கு புதுசா பார்த்த மாதிரி சொல்லிக்கிருக்க. இந்த மொட்டை ஒரு அவசர குடி, அவ என்ன சொல்ல வரானே கேட்க மாட்டா. அதுங்கள் உளறிட்டே இருக்கா. ஜெமா, அது இல்லம்மா, அத்தைய மாடல் ட்ரெஸ்ல பார்த்தேம்மா, பரமையும் வேற மாதிரி ட்ரெஸ்ல பார்த்தேம்மா, அதைத்தாமா வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் சிரிக்கிறீங்க? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. கேட்கன்னு அத்தையும் பரமையும் நான் பார்த்தேன்றேன், அது வேற மாதிரி ட்ரெஸ்ல பார்த்தேன்றேன். நீங்க பாடல கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் புரியாம சிரிச்சுட்டு இருக்கீங்க. அது ரெண்டும் கேத்திர கழுதியே. அப்புறம் கெக்கப்பிக்கன்னு சிரிக்கீங்க, அப்புறம் நான் காக்கா புக்கான சிரிக்கீங்க மெண்டலு. ஹேய் புஷ்பா, உனக்கு என்னவா ஆச்சு சொல்லு. அங்கம்மாவும் மாடல் ட்ரெஸ்ல பாத்தியா? அவளை அது மாடல் ட்ரெஸ் போடுறதா? ஐயோ, அவளை சுடிதார் கூட நான் பார்த்தது இல்ல. நீ வேற என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? கரெக்ட்மா, கரெக்ட், நீங்க சொல்றதான் கரெக்ட். கரெக்டாமா சுடிதார் தாம்மா போட்டிருந்தாங்க, அழகா இருந்தாங்கம்மா. சுடிதார் போட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் சூப்பரா வச்சிருந்தாங்கம்மா. கேட்டா நான் அங்கம்மாவே இல்லைன்றாங்கம்மா அவங்க. என்னது, அங்கம்மாக்கா சுடிதார் போட்டிருந்தாங்களா? ஹேர் ஸ்டைல் வேற சூப்பரா வச்சிருந்தாங்களா? என்னாச்சு புஷ்பா, உனக்கு உளறிக்கு இருக்க? அவங்க எப்ப பார்த்தாலும் இந்த மண்டையில ஒரு கொண்டே போட்டிருப்பாங்க திருமணம் மாதிரி. அவங்க எங்க ஹேர் ஸ்டைல சூப்பரா வச்சிருக்க போறாங்க? ஐயோ, முதல்ல 2 பேரும் சிரிக்கிறத நிப்பாட்டுங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டே இருக்கீங்க. நானும் ஏதோ போனா அப்போதுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நான் தான் பாத்துட்டு வந்தேன்னு சொல்றேன். எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? 2 கண்ணாவை பாத்துட்டு வந்தேன். அவங்க சுடிதார் போட்டு அழகான ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு சூப்பரா நின்று இருந்தாங்க. ரொம்ப மாடலா இருந்தாங்க. அப்படியே சிட்டில எல்லாம் இருப்பாங்களா அது மாதிரி இருந்தாங்க. அவ பாருங்க, அவ ஏதோ ஒரு சுடிதார்லாம் போட்டுக்கிட்டு, அவ ஒரு மேனாமணிக்கு மாதிரி கையில நம்ம ரவுண்ட் ரவுண்டா மோதிரம்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று மாடலா வச்சுக்கிட்டு, அவ ஒரு பக்கம் ஸ்டைலா நிக்கிறா. கூட ஒரு ஆள் குழுக்க மாதிரி நிக்கிறீங்க. நான் பாத்துட்டு வந்தேன் சொல்றேன். அது மட்டும் இல்ல, அந்த குழுக்க மாதிரி ஒரு ஆள் இருந்தாருல, அவரு அத்தைய பார்த்து என்னமோ ஒரு பேர் சொன்னாரு. தங்கம் தங்கம் தங்கம்னு சொல்லி சொன்னாரு, தெரியுமா? என்ன பேர் சொன்னாரு? என்ன திரும்ப சொல்லு. அதான் என்ன தங்கம் என்ன தங்கம்னு சொன்னாரு. அவங்க பேர் அப்படித்தான் சொல்லி அவர் கூப்பிடுறாரு. அவர் அவங்க வீட்டுக்கார மாதிரி பேசுறாரு கூட. தங்கம்மா? ஒருவேளை அது தங்கம்மாவா இருக்குமோ? அவதான் வந்திருப்பாளோ? ஓஹோ, இவ கரெக்டா தான் சொல்லியிருக்கா. நம்ம தான் லூசு மாதிரி யோசிக்காம சிரிச்சுக்கு வந்திருக்கோம். அப்பனா அது அவளே தான். ஏமா, நான் சொல்லிக்கே இருக்கேன், நீங்க என்னம்மா யோசிக்கே இருக்கீங்க? மெய் மறந்து போய் என்னம்மா சொல்லுங்கம்மா. அது ஒண்ணும் இல்ல புஷ்பா, உனக்கு என்ன ஆச்சு, எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் உனக்கு சேர்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு மண்டை நல்ல 4 குண்டு யோசிச்சுட்டு 2 குதிரை வாழை போட்டுக்கிட்டு இது வேற. அவ இப்பதான் யோசிச்சுக்கிட்டா சீரியஸா ஏதோ உண்மை சொல்ல போறா. அதுங்குள்ள இது ஒரு அரை வர எனக்கு தான் வலிக்கே இருக்கு. அது உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்னொரு கதை இருக்கு, அது பெரிய கூத்து, அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன்ல, அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் இடிக்குதே, பரம்பு மாதிரி கூட நின்றுதான்னு சொல்றியே, அது எப்படி சாத்தியமாகும்? இவளுக்கு தான் ட்வின்ஸு 2 பேரும். ஆனா எப்படி பரம்பு மாதிரி இன்னொருத்தி எப்படி இருக்க முடியும்? இவளுக்கு பிறந்த மாதிரி எப்படி அவளுக்கும் பிள்ளைய பிறந்திருக்கும்? ஒன்னும் புரியலையே. ஏமா, என்னம்மா யோசிக்கிறீங்க? என்கிட்ட சொல்லுங்கம்மா, சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிங்கம்மா. என்னங்கம்மா, என்னமோ சொல்ல வேண்டிய வந்து நேரம் வந்துருச்சுன்றீங்க, ட்வின்ஸ்ன்றீங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குமா, தெளிவா சொல்லுங்கம்மா. அது ஒண்ணும் இல்ல புஷ்பா, நான் சொன்னேன் இல்ல நேற்று அவங்க குடும்பத்தை பத்தி சொல்றேன்னு. அங்கம்மா இருக்காளே, அவளும் ட்வின்ஸ் தான். கார்த்திக் எப்படி அவங்க வீட்டை ட்வின்ஸா பண்ணிருக்கானோ அதே மாதிரி அங்கம்மாவும் ட்வின்ஸ் தான். அவளுக்கு ஒரு அக்கா இருக்கா தங்கம்மான்னு, அவளதான் நீ பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். அத்தையும் ட்வின்ஸா? என்னம்மா சொல்றீங்க? அப்ப நான் பார்த்தது அவங்க அக்காவா தங்கச்சியா? யாருமா அது? அவ அக்கா தான். அவ பேர் தங்கம்மா, இவ பேர் அங்கம்மா. இவ தங்கச்சிக்காரி, அவ அக்கா ஹாரி. அவளுக்கு 2 பேரும் ஒன்னா விளையாடி ஒன்னா வளர்ந்தவளுக்குதான். அவளும் கார்த்தி அவங்க அக்கா மாதிரி லவ் பண்ணவனே இஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு போயிட்டா. அவளையும் விட்டு விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த கார்த்தி அவங்க அக்காவையும் விட்டு விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. இவளுக்கு எல்லாம் இதே வேலைதான். எங்க அண்ணனுக்கு இந்த அங்கம்மாவை கட்டாட்டினா இவளையும் யாரையாவது கூப்பிட்டு ஓடி போயிருப்பா நேரம். வாய மூடுடி கழுதவாச்சி. அங்கம்மாலாம் ஒரு காலத்துல அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க கேரக்டரே வேற. அந்த அங்கம்மா பத்தி பேசுறதுக்குள்ள உனக்கு எல்லாம் என்ன யோகியது இருக்கு? மூஞ்சி பாரு, முகர் கட்டை பாரு. அவங்க ஏதோ நேர காலம் 2 பேரும் அப்படி போயிட்டாங்க. அங்கம்மாலாம் என்ன எத்தனை வருஷம் வீட்டுல இருந்தாலும் இந்த மாதிரி வேலையை பண்ணவே மாட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? அப்படியா விஷயம்? அவங்க குடும்பத்துக்குள்ள இம்புட்டு புதையல் இருக்கா? உன்ன கூட சொல்லவே இல்லையே மாமியாக்கார பொம்பளை இந்த மாதிரி இருக்குது வைக்குதுன்னு சொல்லி. ஆஹா, தடி சரியான அமிகினி கல்யாணத்தே இருக்கும் போல என் மாமியாலும். அப்ப நான் பார்த்தது பெரிய மாமியாளா? அப்படியே உரிச்சு வச்சுக்கல இருக்கு என் மாமியாவ. அது சரி, அவங்கதான் ட்வின்ஸ் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த மகன் ஒருத்தி கூட்டு வந்திருக்குல, அவளும் நம்ம பரம்பு மாதிரியே இருக்காளே, அது எப்படி? ஆமா புஷ்பா, எனக்கும் அதே புரியவே மாட்டேங்குது. இவளுக்கு 2 பேரும் ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருக்காளு, ஓகே. ஆனா அவ மக பரம்பு மாதிரியே இருக்கான்னு சொல்றியே, அதான எங்கேயோ இடிக்குது. எப்படி? ஒருவேளை அலவகத்துலயும் அந்த மாதிரி பிறந்திருக்குமோ? அப்படின்னா அவளுக்கு ட்வின்ஸ் பறக்கிறது ஓகே, ட்வின்ஸ் பறக்கலாம், அதுக்கு சாத்தியம் இருக்கு. ஆனா எப்படி பரம்பு மாதிரி அவளும் பிறந்திருக்கா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. கேக்கா, இது என்னக்கா அதிசயம்?
அவங்க சின்ன மாமாக்கா பெரிய மாமாக்கா தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாடியா பிறக்கிறதெல்லாம் சகசம் தானக்கா. இப்ப பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க ஒரே மாதிரி பிறக்கிறாங்க, அதே மாதிரி பெரிய மாமாக்கா சின்ன மாமாக்கா ஒரே மாதிரி பிறந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அதிசயமாக்கா. ஓஹோ, அப்பனா நம்ம அங்கம்மாவோட அக்காதேன் தங்கம்மாவா? சூப்பர் சூப்பர், பரவாயில்லையே. அப்பனா நம்ம ஒரு காலத்துல அங்கம்மா மாதிரியே வேஷம் போட்டு நடிச்சுட்டு இருந்தோமே, அப்பயே இவங்கெல்லாம் தங்கம்மா பத்தி யோசிக்கவே இல்ல. அதான் ஒன்றும் புரியல. ஓ, அவளாம் தலைமொழிட்டாங்கல்ல, அதனால அவளை பத்தி யோசிக்கவே இல்லை போல இருக்குது. சுத்தமா அவளை ஒதுக்கி வச்சுட்டாங்க போல இருக்கு. அப்பனா தங்கம்மாவை அங்கம்மா கூட சேர்த்து வச்சிட வேண்டியதுதான். அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்தாதான் அவங்களுக்கு ஒரு ஆதரவு, விடக்கூடாது. அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதா நம்ம வேலை. அப்பனா இம்பிட்டு வருஷம் கழிச்சு அவ கோயிலுக்கு வந்துகிட்டு தான் இருக்காளா? இன்னமும் கூட குலதெய்வம் கோயிலுக்கு கரெக்டா வருஷம் வருஷம் வந்துகிட்டு தான் இருக்காளா? ஒரு வருஷம் கூட எங்க அண்ணன் மாட்டவே இல்லையா அவ? சரி சரி, அவ எங்க இருக்கா? அவ போய் பாப்போம் அவளை. அங்கதான் இருக்காங்க, கோயில் மண்டபத்துல இடம் இருக்குல்ல, அங்கதான் 2 பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா அவங்க 3 பேரும். வாங்கம்மா போய் பாப்போம். போங்கடி போங்க, நல்லா போய் பாருங்க போங்க. எப்படியோ இந்த குடும்பத்துல இப்படி சிக்கல் இருக்கு, சட்ட சிக்கல்லாம். இதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு தான் நான் வந்து அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டி இருக்குது. கோயில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரியை. ஹாய் கோபாலகிருஷ்ணன், சேலத்துல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. அப்புறம் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நான் சமாதானம் பண்ணேன், எல்லாரும் சமாதானம் ஆகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களாங்க, 2-3 நாள்ல என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. கதையில திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க. அங்கம்மாவோட அக்கா தங்கம்மான்னு சொல்றாங்க. எனக்கே தெரியாதுங்க தங்கம்மான்னு ஒரு கேரக்டர் வர்றாங்கன்னு சொல்லி திடீர்னு வந்து நிக்கிறாங்க. பேய் நானே பயந்துட்டேன். நீங்க பயப்படாம என்ன செய்வீங்க? அது கூட பரவாயில்லைங்க, ட்வின்ஸ் தான் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஓகே. கடைசியில பார்த்தா சித்தி மகளும் பெரியம்மா மகளும் ஒரே மாதிரி இருக்காங்க. இது என்னங்க அதிசயம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன அதையும் சொல்ல வராங்கன்னு பொறுத்திருந்து கதையை பார்ப்போம். எனக்கே புரியல, உங்களுக்கு பாவம் என்னத்த புரிய போகுது? என்ன நடக்குன்னு அமைதியா பார்ப்போம். நம்மளும் கதைய ரொம்ப த்ரில்லா கொண்டு போய்க்கிருக்காங்க, என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கதை இனிமேல் வேற மாதிரி போக போகுது.